வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓட்டர் ஐடியை வந்து ஆன்லைன்ல நம்மளோட மொபைல் போனை யூஸ் பண்ணி ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்ல வந்து எப்படி நம்ம டவுன்லோட் வந்து பண்றது அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். அது போக உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி நம்பர் வந்து தெரியல அப்படின்னா அதை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் வந்து பண்றது பண்ணி அதை வச்சு எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற டீட்டெயிலையும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற இந்த ஒரு மொபைல் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் இபிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களா, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ஓட்டர் ஐடியை வந்து டவுன்லோட் வந்து பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் லாகின் வந்து பண்ண சொல்லும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களோட மொபைல் நம்பரை உங்களோட ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணியிருக்கணும். அப்படி லிங்க் பண்ணி தான் மட்டும் தான் இதை வந்து டவுன்லோட் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் நியூ யூசராக இருந்தீங்க அப்படின்னா நியூ யூசர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நம்மளோட மொபைல் நம்பர் நம்மளோட பாஸ்வேர்டையும் வந்து என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நான் எனக்கான டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் நம்பர் அப்புறம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்டர் பண்ணி லாகின் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை லாகின் பண்ணாமல் உங்களால் வந்துட்டு ஓட்டர் ஐடியை டவுன்லோட் வந்து பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன் ஓடிபியை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபியை வந்து என்டர் பண்ணிட்டு இப்போ லாகின் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிருச்சு. ஸோ ஒருத்தர் வந்து லாகின் பண்ணிட்டு இதில் யாரோட ஓட்டர் ஐடி வேணாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் இபிக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பர் வந்து தெரியும் அப்படின்னா எஸ் ஐ ஹாவ் இபிக் நம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் வந்து ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதோட ரெஃபரன்ஸ் நம்பர் தான் வந்து இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணலாம். அதாவது உங்களுக்கு ஓட்டர் ஐடி ஜெனரேட் ஆயிருச்சுன்னா டவுன்லோட் ஆகும், ஜெனரேட் ஆகலைன்னா டவுன்லோட் ஆகாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஐ ஹேவ் ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து கேட்கும். ஸோ இந்த இடத்துல உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர், இதில் உங்களோட ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ஃபெச் டீட்டெயில் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இபிக் டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களோட இபிக் நம்பரை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எஸ் ஐ ஹேவ் இபிக் நம்பர் அப்படின்றல இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக அதில் டவுன்லோட் ஆப்ஷனும் கொடுத்துருந்தா நீங்கள் டேரெக்டாகவும் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இபிக் நம்பரும் தெரியாது, ரெஃபரன்ஸ் நம்பரும் தெரியாது. ஸோ நான் வந்து எப்படி டவுன்லோட் வந்து பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பை டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பரை மட்டும் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே இதில் வந்து உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களோட இபிக் நம்பர் வந்து தெரியும். இப்போ அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ ஓடிபியை வந்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஓட்டர் ஐடி வந்து அதுலேயே வந்து ஷோ ஆயிரும். இப்போ அதை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓடிபி என்டர் பண்ணியாச்சு. இப்போ சர்ச் வந்து கொடுக்குறேன். சர்ச் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இபிக்கு வந்து இங்கே வந்து ஷோ ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பர் அப்புறம் நம்மளோட ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸுமே இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வந்து கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட ஓட்டர் ஐடியை ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இபிக் டீட்டெயில் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ இந்த இபிக் நம்பரை வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் இபிக் நம்பர், ஓட்டர் ஐடியோட நம்பர். இந்த நம்பரை வச்சு தான் நம்ம வந்து டவுன்லோட் வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மொபைல் நம்பர் ஜஸ்ட் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை மட்டும் வச்சு எப்படி நம்மளோட ஓட்டர் ஐடியை ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணுறது அப்படின்னு காமிச்சோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக டவுன்லோட் பண்ணக்கூட ஓட்டர் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா QR கோட் வந்து இருக்கும். ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ண அந்த ஓட்டர் ஐடி இருக்குது, அதில் QR கோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த QR கோடை வச்சு சர்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களோட ஓட்டர் ஐடியை வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட ஓட்டர் ஐடி டீட்டெயில், உங்களோட நேம், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட்டு உங்களோட லொக்கேஷன், இது எல்லாத்தையுமே கொடுத்தும் உங்களோட இபிக்கை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். அடுத்தது உங்களுக்கு இபிக் ஐடி நம்பர் வந்து டேரெக்டாக தெரியும்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து இபிக் நம்பரை வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதை வச்சு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டவுன்லோட் இபிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் ஐ ஹாவ் இபிக் நம்பர் அப்படின்றதுல இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இபிக் நம்பரை என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணிட்டு ஃபெச் டீட்டெயில் வந்து கொடுத்துருங்க. ஃபெச் டீட்டெயில் கொடுத்ததுமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓட்டர் ஐடி வந்து ஷோ ஆயிருச்சு. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க.
கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு மறுபடியும் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை டவுன்லோட் இபிக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட ஓடிபி என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான ஓட்டர் ஐடி வந்து சக்சஸ்ஃபுல்லா டவுன்லோட் ஆயிருச்சு பாருங்க. இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஜஸ்ட் 2 நிமிஷத்துல நீங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல ஷேர் ஐக்கான் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களோட கேலரியில டவுன்லோட் ஆகும். இதை வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகும். அதுல வந்து உங்களுக்கு நீங்களே வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து டைரக்டா உங்களோட வாட்ஸ்அப்ல நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது மூலமாவும் நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலமாவும் நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். இல்ல இதை வந்து மெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க வந்து மெயில் அனுப்பலாம். இது தவிர வேற ஏதாவது அப்ளிகேஷன் ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் இதுல ஒரு ஷேர் ஐக்கான் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து டவுன்லோட் பண்ணா டவுன்லோட் ஆகாது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட்லாம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நியூ ஓட்டர் ஐடி. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடுல QR கோடு வந்து வரும். பழைய ஓட்டர் ஐடியில வந்து பாத்தீங்கன்னா QR கோடு வந்து இருக்காது. இப்போ ரீசெண்டா ஒரு ஓட்டர் ஐடி கூட வந்தது. உங்களுக்கு வெர்டிகலா வரும். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி QR கோடு வந்து வராது. இப்போ வர்ற நியூ ஓட்டர் ஐடியில மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த QR கோடு வந்து வருது. ஸோ இது மூலமா நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணி இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க லேமினேஷன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரிஜினல் ஓட்டர் ஐடி மாதிரி உங்களுக்கு வந்து காமிச்சிக்கிட முடியும். ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நம்மளோட ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு ஓட்டர் ஐடி தொலைஞ்சு போயிடுச்சு இல்ல கிழிஞ்சு போயிருச்சு அப்படின்னாலும் நீங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து லேமினேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.